இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அருமையான படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப 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 முக்கியத்துவங்க. இந்த முழு படத்தை ரிவ்யூ பார்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்றேன், கேட்டுக்குங்க. அதாவது படத்தோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான குடும்பம், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. சரி, இவங்க இப்படி ஹாப்பியா இருக்கவே உடனே அவங்க ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்ல ப்ராப்ளம் வருது. அதனால நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஏஐ ரோபோட் வாங்குறாங்க. இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். நான் உங்க மிஸ்டர் எப்ளக்ஸ் மூவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோ. இதுதாங்க இந்த படத்தோட பேரு. இந்த படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஒன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அல்லது உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி ஓகேங்களா? அப்படியே படத்துக்குள்ள போனா ஒரு பெரிய பெரிய பில்டிங் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல பேக்ரவுண்ட்ல ஒரு கார் போற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கவே ஒரு பொண்ணு, அப்புறம் அந்த பையன், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான். கார்ல 2 பேரும், அதாவது 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொன்ன பாத்தீங்களா, அவன் கொஞ்சம் கை குழந்தைங்க. அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஷ்பேக் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிலாம் இருந்தோமே, சந்தோஷமா இருந்தோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கவே தப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருப்பாரு போல. அந்த இடத்துல இந்த ஏஐ ரோபோட்னு சொன்னா பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல, அதுதான் ஒரு மாதிரி விளம்பரம் படுத்துவோம். இல்ல, ஒரு புது மொபைல் வந்திருக்கு அப்படின்னா ஒரு விளம்பரம் படுத்துவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ரோபோட்டோட கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அவங்க அந்த மார்க்கெட்ல, அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட்ல ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ரோபோட் மட்டும் தான் இருக்கு. ஒண்ணுமே இந்த மனுஷ பயிர்களே கிடையாது. அப்படியே இந்த மேனேஜர் நினைக்கிறேன், இவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோவோட மண்டையை கிளவிக்கிட்டு இருக்கான். இந்த ரோபோக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி உண்டு, இந்த ஃபெசிலிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட மைண்டை கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குவே. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றான், எங்கடா நம்ம கூட பாத்தீங்கன்னா பொண்ணையும் பையனையும் கூட்டு வந்தோமே, சரி பொண்ணு மட்டும் தான் இந்த இடத்துல மிஸ் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி பொண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்ணை தேடி போயிட்டு இருக்கா. பொண்ணை தேடி போயிட்டு இருக்காப்ல. அப்படி போயிட்டு இருக்கவே நம்ம ஹீரோவோட பொண்ணு என்ன பண்ணுவா, ஒரு இடத்துல போயிட்டு ரோபோட் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. அங்க ஒரு ரோபோட் பாத்தீங்கன்னா கத்தி வச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கட்டத்துல நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருக்காரு இல்லையா, மேல பயங்கரமா கத்துறாரு. உடனடியா அங்க இருந்து ஒரு ரோபோ என்ன பண்ணுது, இதோ இங்க ஒரு முன்னாடி ஒரு ரோபோ நிக்குது பாத்தீங்களா, இதுதான் அந்த ஏஐ ரோபோ. அது கூட்டிட்டு நம்ம ஹீரோ முன்னாடியே விட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க குழந்தை நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரோபோ சொல்லுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டேங்கிறேன், இது ஒரு ரோபோவா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாதுங்க, இறந்த ரோபோலயே சிறந்த ரோபோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஐ காஸ்ட் போட்டு வாங்குவாங்க, அது மாதிரி இது ஒரு சிறந்த ரோபோ. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடறான். அந்த ரோபோவும் பாத்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிச்சதும் நம்ம ஹீரோ பையன் போல என்ன பண்றான், டோரை திறந்துட்டு வெளியில பார்த்தா அந்த ரோபோ நிக்குது. என்னமா அதுக்குள்ள கொரியர் பண்ணிட்டாங்களா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த கொரியர் பண்ண கார் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகுது. அந்த ரோபோட் உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரூம் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்குங்க. ரொம்பவே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, இந்த ரூம் எல்லாமே இப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சுத்தம் பண்ணாம அந்த வீட்டை நாஸ்தி கேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் மட்டும் என்ன பண்ணுவான், அந்த 2 குழந்தைகளையும் பாத்துக்கணும். அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அப்படியே இந்த ஏஐ ரோபோ வந்துருச்சுல்ல, அட்டன் செகண்ட் இருக்கிற துணிமணி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வாஷ் பண்ணுது, தூக்கி போடுது, அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டுறலான்னு போறாரு. அப்படியே இந்த ஏஐ ரோபோ இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணுது, இந்த சிஸ்டம் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜ்ல கூட டைம் டேட் எல்லாமே கரெக்டா மாத்துதுங்க, தன்னோட மைண்ட் கண்ட்ரோல். இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வராரு. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா டின்னர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் இருக்கு. அதாவது இந்த டின்னர் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் தான் பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். ஆனா இங்க இருக்கிற அந்த பொண்ணு இருக்கா இல்லைங்களா, நம்ம ஹீரோவோட பொண்ணு, சுத்தமா நல்லா இல்ல. அம்மா சமையலோட சமையலோட அது ரொம்ப 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 கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அன்னைக்கு நைட் ஆகுது. இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா பூட் அப் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கவே இந்த பொண்ணு என்ன பண்றா, குக்கீஸ் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ் பக்கம் போறா. அந்த இடத்தாண்ட பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அது சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிச்சு தலை தெறிக்க ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ கீழே விழுந்திருப்பா. குக்கீஸ் எடுக்கலான்னு சொல்லி ஸ்டூல போட்டிருப்பா இல்லைங்களா, கால் தவறி கீழே விழுந்ததுனால. ஆனா பொண்ணுக்கு எதுவும் அடிபடல. உடனடியா அந்த ஏஐ ரோபோட் காப்பாத்திக்குது. ஆனா
ஏஐ ரோபோட்டுக்கு தான் கால்ல உடனே இந்த ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, தன்னைத்தானியே ரீபூட் பண்றது. அதாவது இந்த உடம்பு பாத்தீங்கன்னா ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேண்ட் எடுத்து ஒட்டிக்குதுங்க. அந்த பேண்டை கொஞ்ச நேரம் கழிச்சு ரிமூவ் பண்ணா அந்த இடம் சுத்தமா சரியா போயிருது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த ஏஐயோட ரோபோட்டுக்கு துணி எல்லாம் அழுக்க இருக்கும் இல்லையா, அதனால தான் ஒய்ஃபோட துணி எடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டு கொடுக்குறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோவோட குழந்தை எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோனி கிட்ட போறாங்க. அதாங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஹீரோனிக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். அதுக்காக பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஹாஸ்பிட்டல்லே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி பாக்குறதுக்கு தான் நம்ம ஹீரோ ஃபேமிலி எல்லாம் வராங்க. அப்படியே நம்ம ஹீரோ என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி சீனை கட் பண்ணி கட்டுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்காருங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு போக போக ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஏஐ ரோபோட் வந்திருக்கு இல்லையா, அதை போட்டுறலாம், செலவும் கம்மி, அது மட்டும் கிடையாது, மாசம் இவனுக்கு சம்பளம் தர தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஓனர் ஆர்டர் கொடுத்துட்டாருப்பா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் எனக்கே வேலை இருக்குமா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி மேனேஜருக்காரன் சொல்றான். அவ்வளவுதான். அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆயிட்டு இருக்குங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர அப்படியே இருக்கிற அந்த சின்ன பொண்ணு கட்டி பிடிக்கிற நம்ம அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சீட்டு தொப்புன்னு கீழே என்னடாது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த சோகத்திலேயே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட பழைய காரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏஐ ரோபோட் இருக்கீங்களா, நம்ம ஹீரோ கிட்ட மனசுக்கு ஆறுதலா பாத்தீங்கன்னா 4 வார்த்தை பேசிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு கிட்ட போறா. அங்க போயிட்டு இங்க பாருமா, பிரஷ்லாம் நீ நல்லா பண்ணணும், அப்ப நீங்க நல்லா பிரஷ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இல்ல என்னோட வாயை நானே கிளீன் பண்ணிப்பேன், இதோ பாரு சென்சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா சரி அந்த ரோபோட்டும் வாயை திறந்து கொஞ்சம் வாய் உலரும் போக போக எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, அந்த சீனை கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருந்த வெறியில டின்னா பயங்கரமா அப்படியே வீரா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. வீரோ சரக்கும் என்னமோ பயங்கரமோ அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. அந்த கட்டத்துல இந்த ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, என்னை ரீபூட் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களோட மனசு எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்க தெரியும், நீங்க சொல்ற மாதிரி நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரீபூட் பண்ண வச்சிருது அந்த ஒரு ஏஐ ரோபோட். அவ்வளவுதான். இப்ப முழுக்க முழுக்க இந்த மனித பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதாங்க நம்ம மைண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஆனா கொஞ்சம் வந்து சிஸ்டம் மைண்டும் இருக்கும், கொஞ்சம் நம்ம மனித மைண்டும் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு லவ் மூவி மாதிரி போயிட்டு இருக்கும் போல அந்த மூவிய பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ரோபோட் பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த நாள் ஆகுதுங்க. அப்படியே அடுத்த நாள் ஆனதும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அந்த கட்டத்துல நம்ம ஒய்ஃபுக்காரி என்ன சொல்லுவா, அதாவது ஹீரோயின் என்ன சொல்லுவா அந்த ஏஐ ரோபோ கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருமா அவரு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்றாரு, அவர் என் பக்கத்துல வரப்ப அதே நாத்தம் தான் அடிக்குது, அதனால நீ அவரை ட்ரிங்க்ஸ் பண்ணாம பாத்துக்கோ, ரொம்ப லிமிட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா நம்ம ஹீரோ. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேரேஜுக்கு போய் அந்த காரை ரெடி பண்ணலான்னு போறாரு. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா சரக்கு ஓவரா போனதுனால இந்த ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிருது. நம்ம ஹீரோக்கு என்னடா அது, இந்த ஏஐ ரோபோட் இந்த அளவுக்கு இறங்குதா, என்னடா அது நம்ம குடிக்கிறோமே அதெல்லாம் தடுக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நடந்துக்கு போக அந்த ஏஐ ரோபோட் நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடா. இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மனசுல நம்ம ஹீரோனி தான் இருக்கிறதுனால அன்னைக்கு நைட்டு அப்படியே நம்ம ஹீரோ ஒரு உட்டியை போட்டு ஜாகிங் போயிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஆபீஸ் பக்கத்துல போய் நின்று அப்படியே பாக்குறாரு, நம்ம இங்கதான் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் போட்டோகிராஃப் பாக்ஸ் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் ஹீரோ அப்புறம் குழந்தைங்க எல்லாம் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு, குழந்தைங்க இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோனி மட்டும் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு பார்த்தா இந்த ஏஐ ரோபோட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹீரோனியே எதிர் பண்ணி வச்சிருக்கு. ஹீரோக்கு வந்துச்சு பாருங்க ஒரு வெறி. அப்புறம் எப்படியோ அந்த ஏஐ ரோபோ கிட்ட பேசி திருப்பியும் அந்த கிராபிக்ஸ் போட்டோவை அதுல ஆட் பண்ண சொல்லிடுது. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பயங்கரமா சரக்கு அடிக்கிறாரு. சரக்கு அடிச்சு முடிச்சதும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா, நம்ம ஹீரோ வேலை செய்யற இடத்தாண்ட நிறைய ரோபோட் போட்டாங்க. அந்த ரோபோட் எல்லாத்தையும் வெளியில, அதாவது அந்த கண்டெய்னர் வெளியில கூட்டிட்டு வந்து எல்லாருமே நம்ம ஹீரோவை தவிர அங்க இருந்த 3 பேருமே போட்டு சரமாரியா அங்க இருக்கிற ரோபோட்டை உடைச்சு பயங்கரமா தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், உடைச்சாச்சா. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஒரே ஆயில் நாத்தம், மூஞ்சிலாம் கருப்பு கருப்பா இருக்கு. குளிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ திரும்பவே அந்த ஏஐ ரோபோட் அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட ஷோல்டர் மேல கையை வச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த ரோபோ கூட நம்ம ஹீரோ ஒண்ணு முன்னா இருக்கான். அவ்வளவுதான். அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆகுதுங்க. நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு இப்பதான் யோசிச்சு பாக்குறான், சார் நம்ம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டோமே, போய்
ஹீரோவையும் ஒரு ஏஐ ரோபோட் கூட இப்படி நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அப்படியே கீழே போயிட்டு தன்னோட பொண்ணை பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏஐ ரோபோ கிட்ட உட்காந்து பேசுறான். இங்க பாரு, வேணுக்கும் உன்னையும் அந்த மாதிரி பண்ணல, எனக்கு நேற்று ஃபுல்லா சரக்கு அடிச்சிருந்தேன், அதனால தலபோதியில எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஏஐ ரோபோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஏஐ ரோபோ பரவாயில்ல விடுங்க, இது வந்து நான் கேஷுவலா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்மன் விட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல கூட பாருங்களே, இது ஏஐ ரோபோ தான். இந்த ஒண்ணு காது கேட்காது, ஒண்ணு வாய் பேசாது, எல்லாமே அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது இல்லையா ஆபரேஷன் பண்றப்ப. ஒரு இதயத்தையே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலயே மாத்தி வச்சுட்டாங்க. என்னங்க இது, அவ்வளவுதான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோனி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த ரோபோ இருக்கு பாத்தீங்களா, அந்த சின்ன குழந்தைய வெளியே கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி கூட்டிட்டு வரப்ப அந்த இடத்துல முழுக்க எல்லா ரோபோட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, அதாவது சின்ன பசங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கட்டத்துல ரெண்டு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ரோபோட் என்ன பண்ணும், அதாவது நம்ம ஹீரோ வாங்கின ரோபோட், அந்த ரோபோட் அந்த 2 சின்ன பசங்கிட்டையும், டேய் உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்கடா, சும்மா சண்டை போடாதீங்க, வாயை முட்டு போங்கடா அப்படின்னு சொல்லவே அங்க இருக்கிற ஏஐ ரோபோ, அதாவது மத்த ஏஐ ரோபோ இருக்கும்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா நம்ம ஹீரோ வாங்கின ரோபோவை பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த சீனை அப்படியே நம்மளுக்கு கட் பண்றாங்க. அந்த சீனை இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவ்வளவுதான், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா அதுல என்னன்னா நம்ம ஹீரோனினால சரியா நடக்க முடியல, அதனால படிக்கட்டுல இருந்து தவறி உணர்ந்து போயிடுறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ ரோபோட் இருக்குல்ல, வீட்டுல என்ன வேலை, அத நம்ம ஹீரோனியை தூக்கிட்டு போய் பெட்ல தூக்கி போட்டு நம்ம ஹீரோனிக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரோபோட் மேல நம்பிக்கை வந்துருச்சுங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்காங்க இல்லையா, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி பாஸுக்கு தெரிஞ்சிச்சு, பாஸ் எண்ணெயை போட்டு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து, சாரி நம்ம ஹீரோ தவிர இந்த பயபுல என்ன பண்ணிருப்பான், அந்த ஆபீஸ்ல போய் அங்க இருக்க ரோபோட் எல்லாம் உடைச்சிருப்பான் இல்லையா. அதனால 2 பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்க அந்த கட்டத்துல நம்ம ஏஐ ரோபோட் நடுவில் வந்துருது. அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரன் தூக்கி போட்டு அடிச்சு அப்படியே துரத்தி விடுது. அதுக்கப்புறம் அந்த ஏஐ ரோபோட் கையில பாத்தீங்கன்னா நிறைய கண்ணாடிங்க ஏறி இருக்கும். அந்த கண்ணாடி எல்லாமே அப்படியே கிரேஜ்ல நின்று ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சீனை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனை தான் கட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான், கையில ஒரு கண்ணோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். எதுக்காக, இன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதை நம்ம இந்த ஏஐ ரோபோட் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மனோட வீட்டுக்கு போயிருதுங்க. அதாங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கு போயிட்டு, ஏமா உன்னை எதுக்கு இப்ப அமுச்சு விட்டான், என்ன உன்னை அமுச்சு விட்டு வெள்ள கொடியை காட்டுறானா, திருப்பி ஃப்ரெண்ட் ஆயிரோன்னு எதிர்பார்க்கறானா, வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு அவனை போட்டு தள்ள போறேன்னு சொல்லி கிளம்ப உடனே இந்த ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, அவனை போட்டு குபீர்னு நல்லா குத்தி எடுக்குதுங்க. அப்பயுமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் திருந்த மாட்டேங்கிறான். அந்த கன்னை எடுத்து இந்த ஏஐ ரோபோட்டை சுடலான்னு போக இந்த ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, அப்படியே தூக்கி வெடாசி எரியுது. அப்படி எரியறப்ப செவுத்த உடைச்சிட்டு வந்து இந்த பக்கம் விழுவுறான். உடனே அந்த ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, கையில அந்த கன்னை எடுக்குது. கன்னை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இவங்கிட்ட வந்து கன் ஷூட்ல நிக்கவே பாத்தீங்கன்னா யாரோ வந்து நம்ம ஏஐ ரோபோட்டை தடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவனும் வீட்டுல ஒரு ஏஐ ரோபோட்டை வச்சு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோபோ தான் பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. எதுக்காக தடுக்குதுன்னா, இவன் என்னோட குரு, இவரை கொல்லாத அப்படின்னு சொல்லவே பட்டுன்னு நம்ம ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, இவளை தொடர மாதிரி தொட்டு நான் அப்படியே கன்லயே ஒரே போடுங்க, போட்ட போடல அந்த ரோபோவும் ஸ்பாட் அவுட். அடுத்த செகண்டே நம்ம ஏஐ ரோபோட் என்ன பண்ணுது, அந்த ஃப்ரெண்டுக்கார இருக்கான் பாத்தீங்களா, அவனோட தலையிலேயே பட்டார்னு 2 போடு போடுதுங்க. சரி, அவ்வளவுதான். அத்தோட அந்த ஸ்கிரீன் அப்படியே நம்மளுக்கு பிளாக் ஆக்குறாங்க. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பக்கம் இருக்கிற பாஸ் இருக்கால, அதாங்க மேனேஜர். அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வர சொல்லியிருப்பான். ஆமாண்டா, இனிமேல் பார்த்தனா நம்ம கம்பெனிக்கு ரோபோட் எடுக்க மாட்டாங்களாமா, ஃபுல்லுமே மேனுவலா தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால திருப்பி நம்ம பாஸ் பாத்தீங்கன்னா நம்மள எல்லாத்தையும் சேர்த்திட்டாரு. அவன் கூட ஒரு ஃப்ரெண்டுக்கார இருந்தால அவன் மட்டும் உயிரோட இருந்தானா இப்பயே வேலைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சமா சந்தேகம் ஏறுது. ஏன்னா அவன் செத்துட்டான்னு சுத்தமாவே நம்ம ஹீரோக்கு தெரியாதுல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வீட்டுல, அதாவது நம்ம ஹீரோவோட வீட்டுல ஹீரோனி பாத்தீங்கன்னா பாத் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா எனக்கு தெரியல, குளிச்சுக்கிட்டு இருக்கா போல. அந்த ஒரு தொட்டி மாதிரி இருக்கும்ல, அதுல உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கட்டத்துல இந்த ஏஐ ரோபோட்டும் போட்டு வாங்குது. அதாவது இந்த ஏஐ ரோபோட்டும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம், நம்ம ஹீரோ சரக்குல இருப்பாரு, ஒண்ணு முன்னா இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ரோபோட் நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனிக்கு இப்ப வந்துச்சு பாருங்க கோவம். உடனே நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்க, ஹீரோ வர வரைக்கும் ஒரு ஒயின் பாட்டில வச்சு உட்காந்துக்கிட்டு பயங்கரமா சரக்கு அடிக்கிறாங்க.
அடிச்சு முடிச்சதும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப மேல குழந்தை பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஏஐ ரோபோட் என்ன பண்ணும், அந்த குழந்தைய போய் எடுத்து கொஞ்சம் அப்படின்னு பார்த்தா அதுதாங்க கிடையாது. அந்த ஏஐ ரோபோட் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வைக்குது அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னேன் இல்லைங்களா பாத் டப், அந்த பாத் டப்ல போயிட்டு அப்படியே அந்த குழந்தைய வச்சு ஃபுல்லா தண்ணி ஆன் பண்ணி விடுதுங்க. என்னடா ஆச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சே கதை, இப்பயா எவ்வளவு சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஏஐ ரோபோட் இப்ப ஏஐ ரோபோட்டாவே கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மனுஷன் ரூபம் மூல பாதி இருக்கும், இந்த ரோபோட் மூல பாதி இருக்கும். அதனால ரொம்பவே குழம்பி போய் கிடக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது இந்த ரோபோட் ஏதோ நம்ம குழந்தைய பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியே எட்டி குதிச்சு அப்படியே குழந்தைய காப்பாத்திடுறா. அப்படியே நம்ம ஹீரோனியை பாத்தீங்கன்னா இந்த ஏஐ ரோபோட் தூக்கி பிடிச்சு நிக்க வைக்க நம்ம ஹீரோனி அப்படியே மூச்சு முட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டத்துலதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அந்த ரோபோவோட மூஞ்சில ஒரே போடு எப்படியும் நம்ம ஹீரோனியும் தப்பிச்சிடுறாங்க, அந்த குழந்தையும் தப்பிச்சிருது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ரோபோ கிட்ட சண்டை போட அந்த ரோபோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி, ஆமா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், அந்த ரோபோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பையபுள்ளைய லவ் பண்ணது போல. அதனாலதான் நம்ம ஹீரோ அடிச்சதும் ஒரு மாதிரி அவனை அட்டாக் பண்ணாம சும்மா அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியே கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்து அந்த ரோபோவை ஸ்டாச்சு பண்ணிடுறாரு. போலீஸ் எல்லாம் வருது, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விசாரணை எல்லாம் பண்றாங்க. ஓ இதுதான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து, அதாவது இந்த ஏஐ ரோபோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனில இருந்து ஆளுங்களா வந்து இந்த ரோபோட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோபோவோட மூலப்பகுதி இருக்கும், அதாங்க சாதாரணமா சொல்லணும்னா சிப்செட், அந்த சிப்செட்டை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிப்செட் எடுத்து ஒரு சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தா இதுக்கு போட்ட டேட்டாவே கிடையாது. ஆமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் பின்னாடி அழுத்தி பிடிச்சிருப்பாரு, அதனாலதான் இது ஃபுல்லா ரீசெட் ஆகி நான் கூட சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த வினையில வந்து நிக்குது. அடுத்த கட்டமே அந்த சிப்செட் எடுத்து சிஸ்டத்துல போட்டாங்க இல்லையா, அங்க 2 ரோபோட் இருக்கும், அதுல ஒரு ரோபோட் ஆக்டிவேட் ஆயிருது. ஆமாங்க, கிட்டத்தட்ட அங்க இருந்த 2 ரோபோட்டும் ஆன் ஆயிருங்க. அப்படியே அந்த சீனை நம்மளுக்கு கட் பண்றாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் கட்டினா நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபுல்லா சரக்கு அடிக்கலாம் வந்திருப்பாரு. ஆனா இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட், அவருக்கு முன்னாடி வந்து அந்த பழைய ஏஐ ரோபோட் உட்காந்துகிட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, மனுஷன் இப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஒய்ஃபை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருப்பான், திருப்பியும் அதே மாதிரி பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டப்புன்னு அந்த பழைய ரோபோட்டோட பின்னாடி இருக்கும் பாத்தீங்களா அந்த சிப் செட், அதை பிடிங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோ எங்க போறாரு, ஹீரோனியை காப்பாதான் போறாங்க. நான் சொன்னல 2 ரோபோட் இருந்துச்சுன்னு சொல்லி, ஒரு ரோபோட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா கவுத்துட்டாரு, இன்னொரு ரோபோட் நம்ம ஹீரோனியை தேடி வந்திருக்கோம். நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா இப்ப உஷாராயிட்டா, நம்ம ஹீரோனியும் ஹீரோனியோட பொண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கட்டம் நம்ம ஹீரோவோட கை குழந்தை இருக்கு இல்லீங்களா, அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்தவே உடனே நம்ம ஹீரோனி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு கார்ல ஏறி உட்கார்றா. அப்படி ஏறி உட்கார்றப்ப நம்ம ஹீரோனியும் பாத்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனாலுமே அந்த கார் ஸ்டார்ட்டே ஆகல. அடுத்த கட்டமே இந்த ரோபோட் இருக்கு பாத்தீங்களா, தாங்க அந்த ஏஐ ரோபோட் அப்படியே நம்ம ஹீரோயினிய தூக்கி ஒரே அடிதான் அடிச்சு, ஒண்ணுமே பேச முடியாத மாதிரி இருக்கா. அவ்வளவுதான், அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, அடி பயங்கரமான அடி, உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்படி இருக்கு அந்த ஏஐ ரோபோட் நம்ம ஹீரோனியை கொலை பண்ண வந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு வெளிச்சம் அடிக்குதுங்க, என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனி நோட்டீஸ் பண்ணிடுறா. ஆமா, ஆப்போசிட்ல வந்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான், ஒரு கார்ல பயங்கர வேகமா வந்துகிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோனி ஒரே எட்டி உததான் இந்த ஏஐ ரோபோட் மேல கார் ஏறி இன்னொரு கார் மேல போய் நசுங்கி விழுது. பாத்தீங்களா, எல்லா ஹீரோ இன்ட்ரோவும் சும்மா பயங்கரமா இருக்கும், இது அதுக்கும் மேல இருக்குதுங்க. இப்படியே நம்ம ஹீரோனி போய் நம்ம ஹீரோவை காருக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து பேச்சு மூச்சுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான். அப்படி உயிரோட இருந்தாலுமே இந்த ஏஐ ரோபோட் செத்து போச்சா அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது, முடுக்கா உடஞ்சு வந்து அப்படியே நம்ம ஹீரோனி கொள்ளலான்னு வரவே நம்ம ஹீரோ பையபுல என்ன பண்றாரு, ஒரு கம்பியை தூக்கிட்டு வந்து அந்த ஏஐ ரோபோட் மேல மண்டே இருக்கு பாத்தீங்களா, மண்டையிலே ஒரே போடு, அப்படி அடிச்சாலுமே நம்ம ஹீரோனியை கொள்ளலான்னு வந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோனி என்ன பண்றா, பக்கத்துல ஒரு கண்ணாடி துண்டு மாதிரி இருக்குங்க, அந்த கண்ணாடி துண்டை எடுத்து ஒரே ஏத்துதான், அதாவது கழுத்து பகுதியில ஒரே ஏத்துதான், அவ்வளவுதான், முழுசா முடிஞ்ச ஏஐ ரோபோட்டும் சம்பவ இடத்துல செத்து போகுது. அப்படியே நம்மளுக்கு ஸ்கிரீனை பிளாக் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ செம்ம டேமேஜ் வாங்கி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு கிடக்கு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ இப்ப ரெடி ஆயிட்டாருன்னா இவங்க எல்லாம் ஒரு குடும்பமா சேர்ந்து இன்னமேலு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம பேக்கப்ல அந்த சிட்டியை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. சூப்பரா இருக்குங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. படம் எப்படி இருந்துச்சு, இதோட படம் முடிஞ்சிருச்சு.
அப்படின்னு சொல்லி தானே நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. இந்த படத்துலயும் கடைசியில ஒரு ட்விஸ்ட். அந்த சிப்செட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிப்செட்டை ஒரு சிஸ்டத்துல அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த சிஸ்டத்தை திருப்பி ரீகனெக்ட் பண்றப்ப அங்க இருக்கிற ரோபோட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி படுத்துறது. அதுவும் இல்லாம அதே இடத்துல ஒரு ஏஐ ரோபோட், அதாவது ஒரு பெண் ஏஐ ரோபோட்டை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. பாக்குறது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு ஏஐ ரோபோட் வாங்கினார் இல்லையா, அதே உருவம் அதே ஷேப் அதே மாதிரிதாங்க. அந்த ரோபோட் தான் பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே மைண்ட் செட்ல அதே உடம்புல திருப்பி ரிட்டர்ன் பேக் வரப்போகுது. இங்க பாருங்க அப்லோட் ஆயிட்டு இருக்கு. என்னடா அது பேசிக்கிட்டே இருக்கே தவிர அந்த பொண்ணு போட்டோ காட்ட மாட்டேங்கிறே, அதாவது அந்த ஏஐ ரோபோட் போட்டோ காட்ட மாட்டேங்கிறேன்னு தானே கேட்பீங்க. ஏதோ இதுதான் பாத்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா இதோட செகண்ட் பார்ட் எடுத்தா கூட உட்காந்து சும்மா 3 மணி நேரம் தரமா கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் அது மட்டும் கிடையாது. இந்த படத்தோட ஸ்டோரியே அவ்வளவு அருமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சரி, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படி பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் தான் என்னோட கோரிக்கை. இன்னொரு அருமையான படத்துல நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகேங்களா?